எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ராஜா. நான் ஊட்டியிலேருந்து பேசுகிறேன். இப்போது தான் ஃபஸ்ட்டு நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு நான் வந்திருக்கேன். ஸோ அதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐஇ கோடு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதுக்கு வந்து நமக்கு இந்த ஐஇ கோடு இப்போது டிஜிட்டலில் ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. நம்ம மேனுவலாக எடுக்க முடியாது. அதில் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த ஐஇ கோட் டிஜிட்டலில் எடுக்கிறதுல பெரிய சிரமம் இருக்குது. நான் இன்டர்நெட்லேயும் சில இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். டிஜிஎஃப்டியோட யூடியூப் சேனலில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 8 மினிட்ஸுக்கு நமக்கு எப்படி ஐஇ கோடு ஆன்லைனில் எடுக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து கொடுத்துருக்கிறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சப்மிட் ஐஇ கோட் வித்தவுட் டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு நம்ம போஸ்டரில் எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னேச்சரே இல்லைன்னா நமக்கு எந்த டிஸ்ட்ரிக்டை நம்ம அனுப்புகிறோமோ ஃபாரின் ட்ரேட் இருக்கிறதுக்கு அங்கே வந்து டிஜிஎஃப்டி ஆஃபீஸில் ஓப்பனே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதனால் எல்லாருமே வந்து நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சரோடு தான் அனுப்பணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதான் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் வெப்சைட். இதோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இதுதான் dgft.gov.in. இதில் 2 இடத்துலையும் நம்ம போகலாம். ஐஇசி இங்கே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் இதுவே இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த டூல் பார்லேயும் ஐஇசின்னு போனீங்கன்னா இங்கேயும் அதே தான் இருக்குது. ஓகேவா, நம்ம எதில் வேணாலும் நம்ம போய்க்கலாம். இப்போ வந்து இந்த ஐஇசி இன்ஃபர்மேஷன் இதை ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன பிடிஎஃப் ஒன்று அவங்க தராங்க. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ஃபில் ஆயிரும். ஆனால் இந்த ஃபார்ம் நமக்கு தேவையில்லை. இது அங்கேயே ஃபில் ஆயிரங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீட் பண்ணால் அது ஃபில் ஆயிரும். அது வேண்டியதில்லை. இதில் வந்து என்னென்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவை அப்படின்றது இதில் பார்த்துக்கலாம். இவங்களே பாக்ஸாக பிரிச்சுருக்காங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கு என்ன வேணும், பார்ட்னர்ஷிப்புக்கு என்ன வேணும், இந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் சர்டிஃபிகேட், அப்படி இல்லாட்டி கேன்சல் செக்கு, இந்த நேம் ஆஃப் அப்ளிகண்ட் அக்கௌண்ட் நேமு. இது வந்து நம்ம கவர்மெண்ட் பேங்க்கில் இல்லை கவர்மெண்ட் எய்டட் பேங்க்கில் நம்ம இருந்தோம்னா நம்ம பேரில் வந்து செக் புக்கில் பிரிண்ட் ஆகாது. இதே வந்து நம்ம ப்ரைவேட் பேங்க்கில் நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம்னா அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கம்பெனி நேம் போட்டு அவங்க பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு கேன்சல் செக்கை வந்து நம்ம சப்மிட் பண்ணலாம். எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம பேங்க் சர்டிஃபிகேட்டே வாங்கிக்கலாம் எங்கே கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கோமா. இந்த பேங்க் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு அதில் சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சாம்பிள். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிள். உங்கள் ஃபோட்டோ போட்டு உங்கள் அக்கௌண்ட் எங்கே இருக்குது, இதுதான் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றது இதில் போட்டால் போதும். அவ்வளோதான். இதுதான் நம்ம பேங்க் ஃபார்மேட். அப்புறம் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அந்த ஊரில் தான் நம்ம இதை வந்து சப்மிட் பண்ண முடியும் ஆன்லைனில் கூட. ஸோ அப்போ நம்ம எந்த ஜோனுக்கு கீழே வரோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறங்காட்டி நான் வந்து சவுத் ஜோனில் வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சதர்ன் ஜோன் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 ஆஃபீஸ் இருக்குது. மதுரை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி அண்ட் சென்னை, மொத்தம் 4 ஆஃபீஸு. ஸோ இதில் வந்து நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கு வரோமோ அந்த டிஸ்ட்ரிக் கீழே தான் அப்ளை பண்ணணும். இப்போ மதுரை ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், அந்த விருதுநகர், அந்த கேட்டகரிஸ் எல்லாம் வந்து மதுரையில் தான் அப்ளை பண்ணணும். இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், கரூர், இவங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூரில் தான் அப்ளை பண்ணணும். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே டவுன்லோடபிள். இதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்டுக்கு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஐஇசி இன்ஃபர்மேஷன் நட் இதில் போய் நம்ம போய்க்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே கூட போய் நம்ம இதில் போய்க்கலாம். அதே சைட் தான் ஓப்பன் ஆகும். இது முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது இந்த ஐஇசிலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐஇசி ஹெல்ப்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஸோ இந்த ஐஇசி ஹெல்ப் நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த சைட்டு ஓப்பன் ஆகும். இதுலேயும் வந்து ப்ளீஸ் செக் கிளிக், இதே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இப்படி ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இதில் வந்து மாடிஃபிகேஷனை பற்றி நிறையா டீட்டெயில் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 இது இருக்கும், அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளிகண்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வாட் ஆர் த வேரியஸ் ஆப்ஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இதோட ஃபஸ்ட்டு பேஜுக்கு வரும். இதில் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. லாகின் டு ஐஇசி, பேன் நம்பர் நமக்கு தேவை. ஸோ ஒரு பேன் நம்பர் இருந்தால் தான் நம்மளால் இது அப்ளை பண்ண முடியும். ஸோ எப்படி லாகின் பண்ணுறது இதுக்குள்ளே அப்படின்ற டீட்டெயில் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரி, இது நம்ம உள்ளே போய் நம்ம நேரடியாக பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த ஐஇசி ஹெல்ப்பில், இந்த ஐஇசி ஹெல்ப் மெனுவில் அதே மாதிரி நிறையா இருக்குது. இதிலே வந்து ஐஇசி ஆன்லைன் மாடிஃபிகேஷனுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வேணும், ஹவு டு அப்ளை ஐஇசி, அதுவும் ஒரு ஹெல்ப் லிங்க் தான். ஸோ இதில் எல்லாமே ஹெல்ப் லிங்க் தான் மேக்ஸிமம். இது மட்டும் தான் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு நம்ம போக முடியும். இது நம்ம எடுத்துக்கிட்டு இங்கே நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில், யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட பேன் கார்டு தான் நமக்கு தேவைப்படும். அப்போது தான் அது வந்து செல்லுபடி ஆகும். அப்போது இந்த பேன் கார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்களாக ஒரு பேன் கார்டு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு டம்மி பேன் கார்டு வச்சுருக்கேன், டம்மி நம்பர். இது அதே ஃபார்மேட்டில் போட்ட டம்மி நம்பர். நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான டம்மிஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம போடணும். இப்போ 90னுக்கு நான் 80ன்னு போடுறேன், ஏன்னா இது டம்மி. இதை அமிச்சிட்டு செக்இன்னு கொடுத்துட்டா அது உள்ளே போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த பேன் கார்டு வந்து ஒவ்வொரு டைமையும் லாக் பண்ணுறப்போ, அதாவது லாக்இன் பண்ணுறப்போ நமக்கு இந்த பேன் கார்டு தான் சேம் தான் வேணும். இங்கே மொபைல் நம்பர் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட மொபைல் நம்பர் ஏதோ ஒன்றும் இல்லை, நம்மளோடது தான் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு எஸ்எம்எஸ் வரும். கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. ஏன்னா இது ரெண்டும் கொடுத்தா தான் நம்ம உள்ளே போக முடியும். அதில் டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகும். இது கொடுத்துட்டு இங்கே இருக்கிற இதையும் நம்ம ஃபில் பண்ணணும். இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரேட் டோக்கன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நான் ஏற்கனவே இமெயில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஜிட்டல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட நம்பர், செல்ஃபோனுக்கும் அப்போவே வந்துடும். அப்போது இதில் வந்து 7518, இது அடுத்த தடவை நீங்கள் லாகின் பண்ணுறப்போ வேறு நம்பர் தான் வரும். 57188 இது போட்டு அதேமாதிரி உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ்க்கு ஒரு நம்பர் வந்திருக்கும், அதையும் நீங்கள் எடுத்து இதில் போட்டுருங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து உங்கள் இகாம் நம்பர். இந்த நம்பர் வந்து எப்பயும் சேஞ்ச் ஆகாது. இதில் வந்து எல்லாமே அப்படியே இருக்கும். இந்த நம்பரில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். மற்றபடி இங்கே வந்தோன்னே ஹெல்ப் மெனு இருக்குது, அது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஐசி ஹெல்ப் மெனு, இதே ஹெல்ப் மெனு உள்ளே போகணுன்னே இருக்கும். ஸோ இப்போது இதில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது மெயினாக. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஐஇசி மாஸ்டர்னு ஒரு காலம், அப்புறம் பிரான்ச்னு ஒரு காலம், டைரக்டர்னு ஒரு காலம். இது 3 தான் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டிய காலங்கள். இதில் வந்து பெரிய கஷ்டமான கேள்விகள் எதுவுமே கிடையாது. இப்போ ஐஇசி மாஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும், ஒரு ஃபாரம் ஓப்பன் ஆகும். இதில் வந்து யார் பேருக்கு எடுக்கிறீங்க, இப்போ உங்கள் கம்பெனி நேம் அதை வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போது ராஜ் எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க.
அதை போட்டுருங்க. இப்போ அட்ரஸ்னால் ஏதோ ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ் சரி இதே ஒரு அட்ரஸ் வச்சுப்போம். அதில் போட்டு இதில் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இதெல்லாம் எடுத்துக்காது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்காது. அதனால் மேக்ஸிமம் இந்த கம்மா, புல் ஸ்டாப்பு, இல்லை ஹைஃபனு, இல்லை பாரு அது மாதிரி போடுறது எதுவுமே நீங்கள் வேண்டாம். அது வந்து இது எதுவும் அக்செப்ட் பண்ணாது. அதனால் அந்தந்த இடத்துல ஸ்பேஸ் மட்டும் விட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஊட்டியில் இருக்கிறங்காட்டி நான் சும்மா ஊட்டின்னு போடுறேன். ஸோ ஊட்டின்னு போட்டு இது உங்களுக்கு வேணுன்னா நான் சும்மா டைப் பண்ணுறேன். இந்த அட்ரஸ்லாம் இல்லை. இதை அடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பின்கோடு என்னென்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போது நம்ம ஸ்டேட் என்ன, தமிழ்நாடு ஸ்டேட்டு தமிழ்நாடு பண்ணிடணும். இப்போது இது வந்து நான் நீலகிரியில் இருக்கங்காட்டி நான் நீலகிரி. ஆனால் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்டில் வரீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது இங்கே வந்துடும். ப்ரைமரி இமெயில் வந்து நீங்கள் என்ன லாகின் பண்ணுறீங்களோ அது வந்துடும். ஆல்டர்னேட்டிவ் இமெயில் என்ன வேணும், உங்கள் வெப்சைட் இருந்தால் அதையும் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேன் கார்டு, அது நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான், அது மறுபடியும் கேட்கும். நேம் ஆஃப் பேன் கார்டு, பேன் கார்டு யார் பேரில் இருக்கா, இப்போ என் பேரில் தான் இருக்குது அப்படின்னா ராஜான்னு நான் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து என்ன, என்னோடய டேட் ஆஃப் பர்த்து, அதை வந்து நம்ம இங்கே கரெக்டாக பண்ணணும். இப்போ பார்ட்னர்ஷிப்பாக ப்ரொப்ரைட்டர்ஷிப்பான்னு கேட்கும். இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். நீங்கள் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக தான் மேக்ஸிமம் இருந்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப், இல்லாட்டி பார்ட்னர், லிமிடெட், ப்ரைவேட் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க, எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்போர்ட்டர், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரா, இல்லை மெர்ச்சன்ட் கம் மேனுஃபேக்சரரா, இல்லை மெர்ச்சன்ட் கம் சர்வீஸ் ப்ரொவைடரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போது உங்களுக்கு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னால் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர்னு நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்புறம் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸு, எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ். இப்போ நீங்கள் கம்பெனி பேரில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, அப்போது ஓனர் நீங்களாக தான் இருப்பீங்க. ஸோ அதுமாதிரி உங்கள் ஓனர் நேமு, இப்போ இந்த இடத்துல வந்து நான் என் பேர் போடுறேன் சும்மா. எங்கள் பேங்க்கு இப்போ ஐசிஐசினா ஐசிஐசிஐ அப்படின்னு போட்டுருங்க. அந்த பிரான்ச் நேம் இங்கே ஊட்டினா ஊட்டி, இல்லை வேறுன்னா வேறு. அப்புறம் அந்த ஐஎஃப்எஸ் கோடு கேட்கும். அப்புறம் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், சின் சர்டிஃபிகேட்டு, நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், டெஸ்டினேஷன் என்ன, ஆஃபீஸ் அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயிலு, பேன் கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துடும், எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்துடும். சரியா? இங்கே வந்து நான் சரியாக ஃபில் பண்ணாதங்காட்டி அது அப்டேட் ஆகலை. ஆனால் அப்டேட்டுன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லா டீட்டெயிலும் வந்துடும். ஸோ இந்த ஐஇசி மாஸ்டர் கார்டில் நம்ம என்ன ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகண்ட்டு யாருன்னா யார் ஓனரோ அவர் தான் அப்ளிகண்ட்டு, அவரோட பேன் டேட்டா டீட்டெயில், அப்புறம் நம்ம எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில், நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதோ அந்த அட்ரஸோட டீட்டெயில், இது மட்டும் நம்ம இங்கே கொடுத்துட்றோம். இந்த பிரான்ச்சில் மறுபடியும் அதே தான் நம்ம கொடுக்க போகிறோம். நமக்கு பிரான்ச் இல்லைனாலும் நம்மளோட அட்ரஸையே நம்ம திரும்பி இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆடுன்னு கொடுத்தா ஆட் ஆயிரும். அந்த அட்ரஸ் எல்லாம் இங்கே வந்துடும். மறுபடியும் வேணுனாலும் நம்ம அப்டேட் மாஸ்டர்ஸில் போய் மறுபடியும் நம்ம இங்கே கிளிக் பண்ணோம்னா மறுபடியும் இதே பேஜ் தான் வரும். இதில் போய் நம்ம எத்தனை டைம் வேணாலும் எடிட் பண்ணி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரான்ச்லேயும் அதே மாதிரி நம்ம எத்தனை ஆட் பிரான்ச் அப்படின்றத போட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது டெலீட் பண்ணணுன்னா இதில் வந்து டெலீட்டுன்னு வராது, டீன்னு ஒரு லெட்டர் சின்னதாக கீழே வரும். இந்த இடத்துல
இப்போ ஒரு பிரான்ச் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போமே 76 குன்னூர் ரோட் RDO ஆஃபீஸ் ஊட்டி இப்போ போட்டு இது என்னது தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கிறேன். சரி, தமிழ்நாடு அப்புறம் நீலகிரி ஆட் பண்ணிட்டா கோட் நம்பர் 643002 இதை ஆடுன்னு கொடுக்குறேன். இங்கே ஆடு சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். நீ எது பண்ணாலும் இங்கே சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். இப்போ நம்ம இது போயிட்டு இங்கே வந்தோம்னா இந்த பிரான்ச் வந்து இங்கே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, இப்போது இங்கே நான் சொன்ன மாதிரி இது வெரிஃபை, இது எடிட்டு, இது டெலீட்டு. வேணா வெரிஃபை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இது எடிட்னா எடிட் பண்ணிக்கலாம், இது டெலீட்டு. ஸோ நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா டெலீட் பண்ணிக்கலாம். அது டெலீட் டி கீ அமுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெலீட் வரும், அது நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஸோ எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் தப்பு பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம சரி பார்த்துக்கலாம் இதில் பிரான்ச்சில். அப்புறம் டைரக்டர், இதிலே அதே மாதிரி தான். யார் பேர் இருக்கோ அவங்க பேர் இது நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டேட்டு அவங்களோட அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஆடு கொடுத்துட்றோம். ஆடு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இந்த 3 தான் ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைகள்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப சுலபமான வேலை எதுவுமே இல்லை. நம்மளோட டீட்டெயில் மட்டும்தான், பேன் கார்டு, ஓனர் டீட்டெயில், பேங்க் டீட்டெயில், அப்புறம் நம்ம எந்த இடத்துல ஆஃபீஸ் வச்சுருக்கோமோ அந்த ஆஃபீஸ் டீட்டெயில், அட்ரஸ், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். அதோட முடிஞ்சது. இப்போ அடுத்த ஆப்ஷனாக வந்துட்டோம் அப்படின்னம்னா அப்ளை ஃபீ. இப்போது இங்கே வந்து நம்ம நேம் கரெக்டாக என்டர் பண்ணாதனால அது அப்ளை ஃபீ வந்து போகலை. ஸோ இந்த அப்ளை ஃபீயில் வந்து ஒரு 500 ரூபா கட்ட சொல்லுவாங்க. அது ஆன்லைனில் நீங்கள் எப்படியாவது எதுக்காவது ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதே மாதிரி கேட்வே தான் இருக்கும். இதில் ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்காது. உங்கள் கிரெடிட் கார்டோ இல்லை டெபிட் கார்டோ அந்த நம்பரை கேட்டு ஃபில் பண்ணி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா 500 ரூபா கிரெடிட் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் இது வெரிஃபை நம்ம பண்ணணும். அது வெரிஃபை பண்ணிட்டா அது வெரிஃபைடுன்னு காமிக்கும். ஸோ இங்கேயும் வந்து ஹெல்ப் மெனுவெலாம் இருக்குது. நமக்கு இங்கே அட்டாச்மெண்ட் இருக்குது. இதுதான் அடுத்த முக்கியமானது. இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும். இதில் சூஸ் ஃபைல் அப்படின்னா எங்கே இருக்குதோ அந்த ஃபைலை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அப்லோட் பண்ணோம். அதில் என்ன அப்லோட் பண்ணுறோன்னா ஃபோட்டோனா ஜிஃப் ஒன்லி, ஜிஃப் ஃபார்மேட் தான். அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ வந்து ஜிஃப்ன்ற ஃபார்மேட்டில் மட்டும்தான் அது எடுத்துக்கும். அதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். இதே வந்து ஜேபெக்லாம் போட்டிங்கன்னா அது அக்செப்ட் பண்ணாது. ஆனால் இதில் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கும், ஆனால் அவங்க எடுக்க மாட்டாங்க. அப்புறம் பேன் கார்டு, பேங்க் சர்டிஃபிகேட்டு, இவ்வளோ தான். நீங்கள் பேங்க் சர்டிஃபிகேட் கொடுத்தா கேன்சல்டு செக் கொடுக்க வேண்டியதில்லை, கேன்சல்டு செக் கொடுத்தா பேங்க் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பேங்க் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க, கேன்சல் செக் கொடுக்க வேண்டியதில்லை. அது போட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம நிறைய டைம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், நம்ம வேணுங்கிற சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த அட்டாச்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஹெல்ப் லைனு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த அதே ஹெல்ப் லைன் தான் இதுலேயே இருக்குது. இதில் இன்னொரு ஹெல்ப் இருக்குது. இந்த ஹெல்ப் தான் வந்து வெளியில் வராது, இந்த லிங்க்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இதில் வருது முன்னாடி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் செக்லிஸ்ட்டு, இது வந்து நம்ம பிரிண்ட்டும் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முன்னாடி பார்த்ததில் இது தான் வந்திருக்கும், இது வரல. இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டு, அப்புறமா இந்த மாஸ்டரு, பிரான்ச்சு, டைரக்டர் டீட்டெயில்ஸு நம்ம ஃபில் பண்ணுறோம். அப்புறம் அட்டாச்மெண்ட் பண்ணுறோம் டாக்குமெண்ட்ஸு. அப்புறம் 500 ரூபாய்க்கு பே பண்ணுறோம். அப்புறம் டேக் அ பிரிண்ட் அவுட், சைன் இன் அண்ட் அட்டாச் இட், அதுவும் பண்ணிக்கிறோம்.
அதுலேயே வந்து இதெல்லாம் பண்ணது எல்லாமே நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்மளே மேனுவலாக சைன் பண்ணிக்கிறோம். அப்புறம் சைன் அண்ட் சப்மிட் த அப்ளிகண்ட்டு. இப்போ வந்து அப்ளிகேஷன் இஸ் டிஜிட்டலி சைன்டு, அது வந்து எஸ் அப்படின்னா அடுத்தது தான் இங்கே இருக்குது சப்மிட் டிஜிட்டல் அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து நம்ம எஸ்ன்னு நம்ம சொல்லி டைப் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம். நோன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே, ஆனால் நம்மளோட ஆஃபீஸில் எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது நம்ம பண்ணிட்டா அப்ளை இப்போ நீங்கள் டிஜிட்டல் சிக்னேச்சர் இங்கே எடுக்கிறது அது அடுத்த பார்ட், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நாட் சப்மிட்டா இல்லை சப்மிட்டா இல்லை ரிஜெக்டா, என்ன ஆச்சு, என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வரும். இந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே கடைசியில் வந்து செக்லிஸ்ட்டே வரும். இது மாதிரி வந்து செக்லிஸ்ட்டும் வரும். இதில் நம்ம ஃபில் பண்ணாதனால வரல, ஆனால் செக்லிஸ்ட் வரும். நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, வைக்கல, ஆமாவா இல்லையா, சார் நோ அப்படின்னு கேட்கும். நீங்கள் இப்போ பேன் கார்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் அப்படின்னா எஸ்ன்னு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட பேங்க் டீட்டெயில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க, பேங்க் சர்டிஃபிகேட், ஆமாம் வச்சுருக்கேன் அப்படின்னா அது எஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த டிஜிட்டலி சிக்னேச்சர் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அந்த டீட்டெயிலெலாம் தெரிஞ்சுக்கும். இப்போ இதில் இன்கேஸ் நீங்கள் வைக்கலைனாலும் அதே எரர் காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் நேம் வந்து இன்வேலிடாக இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்னா, பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ இல்லை பேன் நம்பர் என்னவோ அதையவே தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக எல்லா இடத்துக்கும் கொடுக்கணும். அதில் எழுத்தெல்லாம் மாறிச்சுன்னா எரர் காமிக்கும். சம்டைம்ஸ் எரர் காமிக்கலைன்னா நமக்கு வந்து தப்பாக போயிருந்துருக்கும், அது காமிக்காது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபைல் பண்ணிக்கோங்க. பே பண்ணதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர், அப்புறம் அப்ளிகண்ட் வியூ. இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம லாக்இன் பண்ணோன்னா மறுபடியும் நமக்கு தேவை வந்து இந்த டிஜிஎஃப்டி சைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு போகணும். இங்கே போனால் திரும்பவும் நம்மளோட பேன் கார்டு கொடுக்கணும். அந்த பேன் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அதே ப்ராசஸ், ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அப்படியே பண்ணணும். இமெயிலும் நமக்கு மொபைல்லையும் எஸ்எம்எஸ் வரும், அதை எடுத்துகிட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ இதோட முடிஞ்சது. இப்போ இதில் வந்து இந்த டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு ஒரு 3 வச்சுருக்காங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது டிஜிஎஃப்டியோட ஹெல்ப்பு டவுன்லோட் பண்ணது வெப்சைட்டில். நீங்களே கூகுளில் வந்து டிஜிஎஃப்டி கொஸ்டின் ஹெல்ப் இடிஐ சிஸ்டம் இந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதில் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, ஐஇசி எப்படி எடுக்கிறதுன்னு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எந்தெந்த ஏஜென்சிஸ் வந்து இன்வால்வ்டாக இருக்காங்க, இப்போது அந்த ஏஜென்சியை வந்து நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுறது. இப்போ இவங்க வந்து ஆத்தரைஸ்ட் ஏஜென்சிஸ் 3 வச்சுருக்காங்க. கோடுன்னு ஒரு ஏஜென்சி, இமுத்ரா, அப்புறம் சேஃபிஸ்கிரிப்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வந்து அப்ரூவ்டு பை டிஜிஎஃப்டி. இதில் வந்து நான் இமுத்ராவை சூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது 2 கார்ட்லேயும் இமுத்ராவில் கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அதனால நான் இமுத்ராங்க சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பைன்னு நம்ம கொடுத்தோம்னா இங்கே வந்து 3445 வருது 1 இயருக்கு. ஆனால் இதில் வந்து ஃபாரின் ட்ரேடுன்னு இருக்குது. ஸோ இது வந்து ஃபாரின் ட்ரேடு நம்ம பண்ணுறப்போ, வெளிநாட்டில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறப்போ அந்த டிரான்சாக்ஷன் ஆன்லைன்லேயே சர்டிஃபைடு பண்ணுறதுக்காக இந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும். நம்ம டிஜிஎஃப்டி வெறும் ஐஇ கோட் எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் பை நியூக்கு போகிறோம். இங்கே போனோம்னா 2 இயர்ஸ்ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அது வேண்டாம், நமக்கு 1 இயருக்கு போதும். இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கலாம், கிளாஸ் 2 சர்டிஃபிகேட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது 800 அதாவது கிட்டத்தட்ட 900 ரூபாய் தான் வருது. இதை வந்து நம்ம 3 வகையாக நம்ம பண்ணலாம். ஒன்று ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் சப்மிஷன் மூலயமா பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி அவங்களோட ஆஃபீஸுக்கு இது ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் சப்மிஷனும் வந்து நம்ம கொரியரில் அவங்களுக்கு பண்ணணும். அதுதான் வந்து அந்த ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டு. அது எங்கே பண்ணணும், அட்ரஸ் பண்ணணுன்றதெல்லாம் இதை ஃபில் பண்ணுறப்போ நமக்கு வரும். இது வந்து இன்னொரு ஈஸியஸ்ட் ஆப்ரேஷன் வந்து
நம்ம வாக் இன் டு தேர் ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸுக்கே போயே நம்ம கொடுத்துக்கலாம். அது தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது. இதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணி பாருங்கள். இதில் ப்ரொசீட் பண்ணால் இந்த மேப் வரும். இந்த மேப்பில் வந்து இப்போ எனக்கு ஊட்டிக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் தான். ஸோ நான் கோயம்புத்தூர் கிளிக் பண்ணுறேன். ஸோ கோயம்புத்தூர் கிளிக் பண்ணால் எனக்கு அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் கிடச்சிரும். ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அங்கே போய் கூட ஃபார்மை ஃபில் பண்ணி இங்கேருந்து ஃபில் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நான் டிஜிட்டல் சிக்னேச்சர் உடனடியாக வாங்கிக்கலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பேப்பர்லெஸ் இதில் போனோம்னா 300 ரூபா கம்மி எல்லாத்த விட. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது பேப்பர்லெஸ். இதில் ப்ரொசீடுன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து கெட் ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆதார் வாங்குறப்போ எந்த மாதிரி மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்க, எந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், ஒரு இமெயில் வரும். அதில் ஒன் டைம் பாஸ்வேர்டு 30 நிமிஷத்துக்குள்ளே அதை எடுத்து அந்த பாஸ்வேர்டு இதில் போட்டீங்க அப்படின்னா, டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஓகே. அதுக்கப்புறம் இது உங்களோட ஓன் பாஸ்வேர்டு. உங்களுக்கு என்ன ஓன் பாஸ்வேர்டு தோணுதோ அது நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் எந்த பேனுக்காக ஐஇ கோடு அப்ளை பண்ணுறப்போ என்ன பேன் நம்பர் கொடுத்தீங்களோ, யார் பேர் கொடுத்தீங்களோ அதே ஆளோட அதே பேன் நம்பர், அதே பேர் அப்படியே மாற்றாமல் நம்ம கொடுக்கணும். இங்கே கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 இது நம்ம பண்ணியிருக்கு, இண்டிவிஜுவல் கிளிக் ஆகிருக்கு, சிக்னேச்சர் வேணும், வேலிடிட்டி 1 இயர். இந்த நீடு யூஎஸ்பி டோக்கன். நம்ம ஃபஸ்ட் டைமாக டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த டோக்கன் கண்டிப்பாக அவசியம். இது ஒரு யூஎஸ்பியில் நம்ம கிளிக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது 550 ரூபா. அது நமக்கு வேணும். ஸோ அதனால் அது எஸ்ன்னு கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க ஆதார் இல்லை இருக்க அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் வேறு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆதாரில் என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் இது ஷிப் பண்ணுவாங்க இந்த டோக்கனை. ஸோ அப்போது நமக்கு வேறு இடத்துல ஷிப் பண்ணணும் அப்படின்னு பிரியப்பட்டால் இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இங்கே அட்ரஸை டைப் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம எந்த அட்ரஸுக்கு ஃபில் பண்ணுறோமோ அந்த அட்ரஸுக்கு அவங்க டோக்கன் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1269 ரூபா தான் காஸ்ட் ஆகுது. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீடுன்னு போனீங்கன்னா இதில் வீடியோ ரெக்கார்டிங் கேட்கும். இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் 3 கேள்வி இங்கே சைடில் இந்த இடத்துலையே சைடில் ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த பேஜில். அதில் என்னென்னா உங்கள் பேர் என்ன அப்படின்னா ஆதார் கார்டில் என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேர் நீங்கள் சொல்லணும் வீடியோவில். அப்புறமா வந்து எந்த டேட் ஆஃப் பர்த்து, அவரோட என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் சொல்லணும். 3வதாக இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்கியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. வாங்கியிருந்தா ஆமாம், இல்லாட்டி இல்லை அப்படி சொல்லி நீங்கள் சப்மிட்டுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்கள் சொல்லியிருக்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் தப்பாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரீசப்மிஷன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அமுத்துட்டிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அதே கேள்வி. அது வந்து நீங்கள் அழகாக சொன்னதுக்கப்புறம் சப்மிட் ஃபார் இமுத்ரா அப்படின்ட்டு இன்னொரு பட்டன் அங்கேயே அப்பியர் ஆகும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஆயிரும், உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் இஷ்யூ ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் வே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர்லெஸில் பண்ணாங்காட்டி 1269 ருபீஸ் தான் வந்தது. இதே வந்து நம்ம மறுபடியும் பை நியோக்கு போகிறோம். இந்த கிளாஸ் 2 தான் அவங்க கேட்பாங்க. ஸோ இதில் வந்து 1 இயர் சப்மிட் பண்ணியா, சிக்னேச்சர் இண்டிவிஜுவல் நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ வருது ப்ரைஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டுக்கு இங்கே செலக்டில் வந்து மல்டிபர்பஸ்ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் 1614 ரூபா வருது. ஸோ கிட்டத்தட்ட 300 ரூபா வந்து நம்ம பேப்பர்லெஸில் இருக்குது. இதில் எல்லா ஆப்ஷனும் நீங்கள் ஃபில் பண்ணணும். எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணணும், அவங்களுக்கு கொரியர் பண்ணணும் ஃபிசிக்கலாக. இங்கே பாருங்கள் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸு, ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, எனி கவர்மெண்ட்டு அத்தாரிட்டி எல்லாமே இருக்கும் இதில். அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் ப்ரொசீட் டு வெரிஃபை அப்படின்றப்போ எந்த அட்ரெஸ்ஸு, சேம் அட்ரஸ் அப்ளிகண்ட்டாக இல்லை வந்து நீங்கள் ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா அதர் அட்ரெஸ்ஸு என்ன அப்படின்றது நம்ம இங்கே சப்மிட் பண்ணணும். ஸோ இதில் ஒன்ஸ் இது ஒரு 2 நாள் ஆகும் அந்த டோக்கன் வர்றதுக்கு. நீங்கள் ஆஃபீஸில் போய் கலெக்ட் பண்ணால் ஒரே நாளில் முடிஞ்சிடும். அது இங்கே ஃபஸ்ட்டு போகிறப்பவே நம்ம ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு தான் ஆஃபீஸில் நேரில் போய் கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு இது சீப்பாக முடிஞ்சுது. ஸோ இதில் வந்து
அந்த டோக்கன் வந்ததுக்கப்புறம் அந்த யூஎஸ்பி டோக்கன் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம போட்டு நம்மளோட டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடில் போய் திரும்பவும் நம்மளோட ஐஇசி பேஜை நம்ம ஓப்பன் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி எந்த பேன் கார்டில் எடுக்கிறோமோ அந்த பேன் கார்டை கொடுத்து லாகின் பண்ணிட்டு எந்த மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியோ அதில் வந்து பாஸ்வேர்டு வரும், ஒன் டைம் பாஸ்வேர்டு, அதை நம்ம மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறம் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் சப்மிட் வித் டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் சைன் வித் டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்ற காலம் வரும். அதில் எஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது கேட்கும் எந்த ஃபோல்டரில் இருக்குது உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர். அப்போது நீங்கள் யூஎஸ்பி இல்லை வச்சுருக்கிறங்காட்டி அந்த யூஎஸ்பியை செலக்ட் பண்ணி சப்மிட் சைன் அண்ட் சப்மிட்னு ஒரு பட்டன் வரும். ஒன்று அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஇ கோடு உள்ளே போயிடும். அப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் எதில் இருக்குது அப்படின்றது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது லாக் அவுட்டுக்கு முன்னாடி இருக்கிற மெனுவில் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஐஇ கோட் ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை கீழே டிஸ்பிளே பண்ணுங்கள். இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்கள் தொழில் நல்லா இருக்க என்னோட வாழ்த்துக்கள்.